நான் உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ವಿಳೆ ಮದಿಪೆಟ್ಟ ಇಡ ತುಂಬಾ ಬೆಲೆ ಉಳ್ಳದಂತ ಒಂದು ಸ್ಥಳ. ಅದು ದೇವನುடைய ಆಲಯ, ಅದು ದೇವರ ಆಲಯವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಯರ್ந்த ಎಷ್ಟೋ ಉನ್ನತವಾದಂತಹ, ನಾವು பார்த்து பிரமிக்கத்தக்க, ನಾವು ನೋಡಿ ಭ್ರಮಿಸತಕ್ಕಂತಹ ಕಟ್ಟಡಗಳುಂಟು. ಎಷ್ಟೋ ಕಟ್ಟಡಗಳುಂಟು. ಆಶ್ಚರ್ಯಪಡುம்படியான காரியங்கள் அநேகம் உண்டு. ಆಶ್ಚರ್ಯಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕ ಉಂಟು. நம்முடைய கண் நம்ப முடியாத காரியங்கள் உண்டு. ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ನಂಬದಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳು இதற்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் ಇದಕ್ಕೆಲ್ಲ ಮೇಲಾಗಿನೇ தெய்வம் தம்முடைய ஆலயத்தை, ದೇವರು ತಮ್ಮ ಆಲಯವನ್ನ, தன்னுடைய பிரசன்னமாகிய தன்னுடைய மகிமையை ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಾದ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ஆலயத்தில் வைத்திருக்கிறார். ಆಲಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம் பார்க்கிற எல்லாவற்றை விட ನಾವು ನೋಡುವುದು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ தேவனுடைய பிரசன்னம் ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು அவ்வளவு உன்னதமானதும் அழகானதுமாய் ಅಷ್ಟು இருக்கிறது. ಉನ್ನತವಾದ ಸುಂದರವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் தேவ சபையிலே, ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ, தேவனுடைய வீட்டிலே, ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ அங்கமாய் இருக்கிற ಅಂಗವಾಗಿರುವಂತಹ நீங்களும் நானும் ನೀವು ನಾವು இந்த பூமியில் வெளியேற ಈ பெற்றவர்கள். ಭೂಮಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಬೆಲೆ இந்த ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. பூமியில் வெளியேற பெற்ற இடம் ஆலயம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಅಮೂಲ್ಯವಾದ ಬೆಲೆ ಉಳ್ಳ ಸ್ಥಳ ಆಲಯ. இந்த ஆலயத்தில் அங்கமாய் இருக்கிறவர்கள் வெளியேற பெற்றவர்கள். ಆಲಯದಲ್ಲಿ ಅಂಗವಾಗಿ ಇರುವವರು ಬೆಲೆ ಉಳ್ಳವರು. ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னார், ಆದ್ರೆ ನನಗೆ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳಿದರು, ஆலயத்தின் பிரகாரத்திலே ನಿಮ್ಮ ಆಲಯದ ಪ್ರಕಾರದಲ್ಲಿ இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ಇರಲಿಕ್ಕೆ ನಾನು ಆಸಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ,